ஜெபம் செய்வோம். கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேச அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் யாவர்களையும் தொடத்தக்கதாக வார்த்தைகளின் மூலமாக உணர்த்தப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவருக்குள்ளே வரவும் கர்த்தர் இந்த நாளின் ஆராதனையிலே யாவர்களோடு பேச பாடல்கள் வழியாக துதியின் வழியாக மக்களை ஆசீர்வதிக்க இந்த ஆன்லைன் சர்வீஸ் இந்த நாளின் ஆன்லைன் சர்வீஸ் யாவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஒருமித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்த நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஞாயிறும் எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி தந்ததுக்காக நன்றி. இந்த 8ஆம் மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது உங்களுடைய நாளுப்பா. உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இந்த நாளை கொடுத்திர உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் டாடி, உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவர் குடும்பமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, தெய்வ பிரசன்னம் அந்த இடங்களில் இறங்கி வரட்டும். வீடுகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்த தடைகள் இல்லாதபடி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி அப்பா அவர்கள் கூடி உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். இந்த ஆராதனை யாவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க சரீர பலவீனம், சுகவீனம், குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களில் அப்பா இந்த ஆராதனை முடிவுக்குள்ளே தேவ சமாதானம், தேவ பலன், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை முழுமையா பொறுப்பெடுத்துக்கொண்டு நீங்க தாமே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இதை பார்த்து கண்டிருக்கிற ஒருவருத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் ஆராதனை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையை பேசி உங்களை பலப்படுத்துவார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், rejoice in the Lord and be glad in his presence. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மனமகிழ்ந்து களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நாளில் நாம் நம்முடைய வீட்டிலிருந்தே மன மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து மன சந்தோஷத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே நான் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க போறேன், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, இந்த நாள் நான் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உம்மை துதிக்கணும், ஆண்டவரே காலையிலும் மாலையிலும் இரவிலும் எப்பொழுதும் நான் உம்மை துதித்து கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆவியை எனக்கு தாருங்க என்று நாம் சொல்லுவோம். பாடுவோம். முதலாவது பாடல், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை நம்முடைய அப்பாவுக்கு என்று எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சத்தமாய் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி வாய்களை திறந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க, ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இன்னொரு வசை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம் இருதயத்திலிருந்து, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு
ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம், வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, தூயாவியே, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, காலையிலும் 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 ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் காலையிலும் மாலையிலும் இரவிலும் எப்பொழுதும் அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். அவர் தூய ஆவியாக இருக்கிறபடினால, நமக்கு துணையாக இருக்கிறபடினால நாம் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால it is our duty to praise God and to worship him whenever we get time. Hallelujah, hallelujah. நாம் இருக்கிற இடங்களில சொல்லுவோம், ஆண்டவரே, Lord, you take control over me, Lord. அநேக நேரத்தில் ஆண்டவரே, நான் என்னுடைய காரியத்தை உமக்கு முன்பாக வைத்துட்டு நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க இப்படி செய்து தாருங்க ஆண்டவரே என்று நாம் அநேக நேரத்தில் எப்படி செய்றோம். But God, He says, I have a plan that you may prosper. உங்களுக்காக தேவன் முன் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். We worship you, Jesus. Would you say this today, Lord? Let the Spirit of God take control over my life. Let the Spirit of God be in my life. Let the Spirit of God comfort and console me. Thank you, Jesus. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தருகிறேன்? பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே,
ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும், நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் என்னை வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும் ஐயா, உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பீ, எந்தன் கண்ணீரெல்லாம் துடைப்பீ. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆண்டவருடைய வேதத்துல சொல்லியிருக்கிறீங்க, for if anyone is in Christ, he is a new creation, for all the old is gone. Lord, உம்மோடு நாங்க இருக்கும்போது ஆண்டவரே, நீர் புதிதாக்கி தருகிற தேவன் ஆண்டவரே, என்னை புது படைப்பாய் மாற்றுங்க ஐயா, என்னை புது படைப்பாய் மாற்றுங்க ஐயா ஆண்டவரே. You shape and you mold me, Lord. என்னை உடைத்து விடும் ஆண்டவரே, நீ என்னை உருமாற்றும் ஆண்டவரே, என்னை பண்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் படி என்னை பயன்படுத்துங்க சொல்லுவோம். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் என்னை உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. இன்னொரு வசை சொல்லும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கண்களை மூடி சொல்லுவோம். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆண்டவரே, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Lord, you take control over my life. Lord, I ask you to come into my life. என்னுடைய வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல வாருங்க ஆண்டவரே, இப்பொழுது நான் இருக்கிற இடத்துல வாங்க ஆண்டவரே. I want to feel your presence, Lord. Spirit of God would dwell in the place that I am right now, Lord. நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, உம் வல்லமையின் ஆவி அசைவாடட்டும் ஆண்டவரே.
Jesus. We worship you, Lord Jesus. உம்முடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Fill me with your power and your might, Lord. Thank you, Jesus. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். சொல்லுங்க, இந்த இடத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். Thank you, Jesus. இருதயத்திலிருந்து சொல்லுவோமா, என் மத்தியில வாருங்க ஆண்டவரே. தூய ஆவியே, மத்தியில வாருங்க ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். Thank you, Jesus. சொல்லுங்க. ஆவியே, 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 நிரப்பிடுமே. ஆவியே,
ஆவியின் அபிஷேகம் ஈந்திடுமே, வல்லமையால் என்னையும் நிரப்பிடுமே. சொல்லுங்க, ஆவியே ஆவியே says, come to me, come to me. அன்னைக்கு நேரத்தில் சத்ருவானவன் சொல்லுவான், நீ என்ன தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை பார் என்று he'll try to put you down, trying to bring unnecessary guilt in your life. But God is telling, don't let such kind of thoughts stop you. Don't let that kind of thinking to rule over your mind and your heart. அப்பேற்பட்ட இருதயங்கள், அப்பேற்பட்ட சிந்தனைகள் உங்களுடைய இருதயத்திலிருந்து இருக்கக்கூடாது. அது ஆண்டவரிடத்தில் நீங்க வருகிறதுக்கு தடையாக இருந்தால் தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை பயன்படுத்தி, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியதை தூர போட்டு என்னிடத்தில் ஓடி வா. Come to me just as you are. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. சொல்லுவோம், என்னை தருகிறேன் தருகிறேன், உம் பாதத்தில் என்னை அர்ப்பித்தேன் அர்ப்பித்தேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை அர்ப்பித்தேன் அர்ப்பித்தேன், உம் பாதத்தில் உருவாக்கிடும் என்னை உருவாக்கிடும். சொல்லுங்க, Lord, you shape and mold me. உருவாக்கிடும் என்னை உருவாக்கிடும். சொல்லுங்க, என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை அர்ப்பித்தேன் அர்ப்பித்தேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை அர்ப்பித்தேன் அர்ப்பித்தேன், உம் பாதத்தில் உருவாக்கும் என்னை நீர் உருவாக்கிடும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, உருவாக்கும் என்னை உருவாக்கும். Lord, help me to be a clay. You are the potter. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாய் போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிடித்த பாத்திரமாய் தேவனே வணையுங்க ஆண்டவரே. Make me into a person that you want me to be, Lord. Thank you Jesus. Thank you Jesus. I worship you today. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் துதிக்கிறேன் Father. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். தேவ ஜனமே, தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். God knows your heart, and the circumstances and the situation that you're going through in your life today, and I can promise you that my God is able to change it in your life, because I serve a mighty God.
powerful God. அவர் வல்லமை உள்ள தேவன். அனைத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. If God has authority over everything, I'm sure the problem that you're facing in your life is nothing before God. God could change it if you ask for Him to do so in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாத்திற்கும் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. வானத்திற்கும் பூமிக்கும் எல்லாத்திற்கும் ஆண்டவரிடத்தில் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரமுடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்தை மாற்ற மாட்டாருங்களா? நீங்கள் கடந்து போகிற பாதையை நிச்சயமா என்னால தேவன் மாற்ற முடியும். அவருக்கு முன்பாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. நீங்க ஆவியானவர் ஆண்டவரே, அந்த ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. Lord, I come before you today expecting great blessings from you, expecting you to work in my life. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு துதிக்கு மகிமைக்கு நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே பாத்துறாரு. For you are great and you are worthy to be praised. செய்தி கொடுக்க போற உம்முடைய தாசனை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர் மூலமா எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நீங்க பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. நாங்க கேட்கிறவங்க மட்டும் அல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் இந்த வாரம் முழுதும் நடக்க தேவன் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வார்த்தையை கேட்டோம்னு இல்லை, அதை நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த செயல்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. Lord, I pray that you would be with us, lead us and guide us. Let your name be glorified. சகல துதி கன மகிமை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள ஆண்டவர், கடந்த வாரம் முழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த புதிய நாளே உங்கள் யாவர்களுக்கும் கர்த்தர் அருளியதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல காலை வேளையிலும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் இணைந்து ஆராதிக்க ஆயத்தமாய் காத்திருக்கின்ற யாவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. இந்த நல்ல நேரத்தில் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக இன்று உங்களை சந்திப்பது சந்தோஷம் அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. இந்த ஆராதனையில் தேவ பிரசன்னம் நீங்கள் கூடியிருக்கிற இடங்களிலே, உங்கள் வீடுகளிலே கர்த்தர் நிரப்பி இந்த நாளின் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவராக. கடந்த வாரம் கர்த்தர் நல்லவராய் இருந்தார். இந்த பயங்கரமான நாட்களில் அவர் நமக்கு துணையாக இருந்து, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து நம்மை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நடத்தி வருகிறதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு யாவர்களும் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பு வாஞ்சியை அறிந்தவராய் நல்ல வார்த்தைகளை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பராக. அவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கடந்த வாரம் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் பிரசங்கித்தேன். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் அழைத்து இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து
அவரோடு ஐக்கியமாக இருக்க, அவருடைய சித்தத்தை செய்ய, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருந்து அவருக்கென்று பயன்பட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். இந்த நாளிலே மறுபடியும் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். இந்த நாள் நான் பேசுகிற தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய வலிமை. ஆவிக்குரிய வலிமை. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேக விதமான அதிகாரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு, பலன் உண்டு. ஆனால் இந்த உலகம் அதிகாரங்களை கொடுக்கும் பொழுது, காரியத்தை செய்ய பலனை கொடுக்கும் பொழுது அது மறுபடியும் திருப்பி வாங்கப்படும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரமும் பலனும் நிரந்தரமானது. நிரந்தரமானது. There are many kinds of authorities and many kinds of power in the world. இந்த உலகத்தில் அநேக விதமான அதிகாரங்கள் உண்டு, அநேக விதமான வல்லமைகள், பலன் உண்டு. Power, amen, money power, job power, educational power, people power. There are so many kinds of power, but all these powers will be taken away one day. But my question to all who are hearing, do God's people have power? Do God's people have power? இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள், வல்லமை, பலன் எல்லாம் எடுக்கப்படும். ஆனால் இந்த உலகத்தில் நம்மை பிரித்து எடுத்து தேவனுக்கென்று வாழ அழைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பலன் இருக்கா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் இருக்கா? ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் இருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட பலன்? What kind of power God's people have? What kind of power God's people have? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பலன் எப்படிப்பட்டது? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:12 பார்க்கும் பொழுது அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறது. அவருடைய நாமத்திலே, அவருடைய பெயரிலே எத்தனை பேர்கள் விசுவாசத்தை வைத்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். All those who believed in him, put their faith in him, to them he gave an authority to become God's children. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதின் மூலமாக அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இன்று யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் விசுவாசமாய் இருக்கிறீர்களோ, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு யோவான் 1:12 சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்திலே நாம் இருப்போம். இரண்டாவதாக வல்லமை குறித்து பார்க்கும் பொழுது, பலனை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்ப ஆண்டு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவதாக வல்லமை, பலன் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரீர பலத்தினால் மாத்திரம் நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளுக்கு பலன் இருக்கா? வல்லமை இருக்கா? கண்டிப்பா அவர்களுக்கு உண்டு. என்ன பலன்? ஆவியின் பலன், ஆவியின் வலிமை, ஆவியின் வலிமை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால், பரிசுத்த ஆவியன் நமக்குள்ளே இருந்தால், நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது, நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன். தமிழ் பைபிள் சொல்லுகிறது பலன். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது பவர். அதற்கு கிரீக் மொழியில பார்க்கும் பொழுது டூனாமிஸ், டைனாமிட் பவர். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன வல்லம் என்று சொன்னா, ஆமென், ஒரு மகா வல்லமை, மகா வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு
பரிசுத்தமாய் வாழ முடியும், சாட்சியாய் வாழ முடியும். ஆண்டவர் இயேசு தான் வாழ்ந்த நாட்களில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் சொன்னார், நான் சென்று தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் நமக்கு ஆவியில ஒரு வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கையில் ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு, ஒரு பலன் உங்களுக்கு உண்டு. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா காரியங்களை மேற்கொள்ள ஒரு வல்லமை உண்டு. சாத்தான் வல்லமை உள்ளவன், அவன் எதையும் செய்வான், தந்திரக்காரன். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் இந்த செய்தி முடிவுக்குள்ள ஆண்டவர் இடத்துல ஜபிக்க வேண்டும். ஆம் தகப்பனே, எனக்கு ஆவியின் வலிமையை தாங்க. Give me spiritual power. சரீர பலத்தினாலே சாத்தானை மேற்கொள்ள முடியாது, ஆவியின் வல்லமை தாங்க. அப்பொழுது நான் இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையாய் வாழ்ந்து சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்புவார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளே இந்த ஆவியானவர் இருந்தால், இந்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஆவியானுடைய வல்லம் என்ன செய்யும்? முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஆவியானவருடைய வல்லமை ஒருவருக்குள் இருக்கு என்று சொன்னால், அவர் பாவத்தை கண்டித்து பேசுகிறதுக்கும் பாவத்தை செய்கிறவர்களை பார்த்து கண்டிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இந்த ஆவியானவர் கொடுப்பார். Spiritual power gives man courage to rebuke sin. பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆவியின் வல்லமை நம்ம என்ன செய்யுது என்று சொன்னால், பாவத்தை கண்டித்து சொல்ல தைரியத்தை கொடுக்கிறது. பாவம் நம்ம அணுகி வரும் பொழுது சாத்தானே கண்டித்து எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு வல்லமை வருகிறது. மீகா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 3 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இங்க வாசிக்கும் பொழுது மீகா இங்க சொல்லுகிறார், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா இங்க சொல்லுகிறார் என்னவென்றால், I am full of power by the Spirit of the Lord. I am full of power to condemn the sin. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த ஆவியின் வல்லமை அதிகமாய் இந்நாட்களில் இருக்கணும். பாவம் எந்த வழியாய் வருது நமக்கு தெரியாது, சாத்தான் எந்த வழியாய் வருவான் நமக்கு தெரியாது. அவன் எந்த வழியாய் வந்தாலும் நமக்குள்ள இந்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அதை கண்டித்து எதிர்த்து நிற்க இந்த ஆவியினாலே, அந்த ஆவியின் வல்லமையினாலே கூடும். அன்புள்ள ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திற்குள் வைத்தார். ஆனால் சர்ப்பம் சாத்தான் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்து என்ன செய்தான்? அவர்களை வஞ்சித்து விட்டான், ஏவாளை வஞ்சித்து விட்டான். அன்று அந்த தோட்டத்தில் சென்ற அந்த சாத்தான் அவன் என்ன செய்கிறான் என்றால், யோபு எழுதின புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் அந்த சாத்தானை ஒரு நாள் கேட்கிறான். எல்லாம் தூதர்கள் பரலோகத்தில் தங்களை ஆண்டவருக்கு முன்பாக காண்பித்துக் கொள்ள செல்லும் பொழுது சாத்தானும் அவர்களோடு கூட சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு சென்ற பின்பு சாத்தானை பார்த்து அவர் கேட்டார், எங்கிருந்து வருகிறாய்? நான் சொல்கிறான், உலகம் எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. சாத்தானுடைய வேலை எங்கும் சுற்றி திரிகிற வேலை. யாரை வஞ்சிக்க வேண்டும், எப்படி தந்திரமாக வஞ்சிக்க வேண்டும்,
எப்படி அவர்களை ஆள வேண்டும், எப்படி அவர்களை சோதனைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சோதனைகள், அவனுடைய செயல்கள் எல்லாம் முறிய அடிக்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஆவிலே வல்லமை வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற எவராய் இருந்தாலும் அவர்கள் பாவத்தை செய்கிற ஒரு விசுவாசி மனுஷனை பார்க்கும் பொழுது தைரியமாக மீகா சொன்னது போல சொல்லணும், நானோ பாவத்தை கண்டிக்கும்படியாக அறிவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை ஆண்டவரிடத்தில் ஜபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. ஆவியின் வல்லமையிலே நீ இருப்பாயாக, ஆவியின் வல்லமையிலே இருப்பாயாக. மீகா 3:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவத்தை கண்டித்து பாவத்தை செய்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 58 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் இங்க வாசிக்கிறோம், சத்தமிட்டு கூப்பிடு. ஆண்டவர் இங்கு தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசிக்கு இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியாக மெதுவா அல்ல, நீ என்ன செய், சத்தமிட்டு கூப்பிடு. ஆவியானவர் உனக்குள்ளே ஒரு காரியத்தை சொல்லி என்று சொல்லும் பொழுது அடக்கி கொள்ளாதே. அது எப்படி சொல்லணும்? எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மாமிச பலத்தினாலே, சரீர பலத்தினாலே, படிப்பின் பலத்தினாலே செய்ய முடியாது, ஆவியின் பலத்தினாலே முடியும். ஆவியின் வலிமை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது நீ பார்க்கிற ஒரு சமயம் உனக்கு கிடைக்கும் பொழுது பாவத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்த்து நீ என்ன செய்யணும்? அமேன், அவர்களே அமேன் உணர்த்தணும். இந்த பாவத்தை செய்யாதீர்கள், இந்த தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், இந்த தேவன் விரும்பாத காரியங்கள் என்று பரிசுத்தாவின் வல்லமையால நிரப்பி நீ சொல்லும் பொழுது ஆவியானவர் உன்னை அங்கு செயல்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை அந்த மனுஷனே அந்த பாவத்தை செய்யாமல் காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகவும் 24 அதிகாரம் 20 வசனத்தில் எங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி வந்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி வந்து என்ன நடந்தது வாசிப்போம். 2 நாளாகவும் 24:20 அப்பொழுது தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி ஆசாரியனாகிய யோயாத்தாவின் குமாரனான ஜக்காரியாவின் மேல் இறங்கினதால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று அவன் பயப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. Where there is spirit there is liberty, where there is Holy Spirit there is power. அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆமென், ஜனங்களுக்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? Why you are trespassing the law of God? எதற்கு கர்த்தருடைய காரியங்களை மீறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கு அவர்களுக்கு சொல்லி, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்றும் தேவன் சொல்லுகிறார். பாவத்திலிருந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் சித்தி பெற முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது சித்தி பெரிய முடியாது, சமாதானத்தோடு வாழ முடியாது, எப்போ பார்த்தாலும் பாரத்தோடு தான் இருப்பான். ஆனால் ஆவியின் வலிமையோ ஒருவருக்குள்ளே இருக்கும் பொழுது பாவத்தை எதிர்த்து நிற்க ஒரு பலனை தரும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். இன்னொரு இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், யாருடைய பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்றால் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்களோடு
கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். இப்ப இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஆண்டவரை விட்டு கற்பனைகளை கைகொள்ளாமல் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால அவர் உங்களை கைவிடுவார். அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சகோதரனாகட்டும், ஒரு சகோதரனாகட்டும், சகோதரியாகட்டும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே இருந்து மறுபடியும் ஆண்டவரை விட்டு விலகி ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்து இந்த உலகத்தில் வாழுவாராக கர்த்தர் கைவிடுவார். தேவனால் கைவிடப்பட்ட மனுஷனுக்கு ஐயோ, இந்த உலகம் உதவாது, இந்த உலகம் உதவி செய்யாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தருடைய கரத்தில் இருப்போம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவரை வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் உன்னை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. No power, no people can snatch away God's people from the hands of God, because God's hands are so strong and power. And I request you today, may I urge you today, be in the hands of God. கர்த்தருடைய கரத்தில் இருங்க, கர்த்தருடைய கரத்தில் இருங்க. ஒருவர் உங்களை பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை கைவிடுவாராக இந்த உலகம் நமக்கு உதவாது. நிலைமை பரிதாபமாக இருக்கும். அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியின் வலிமை நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், பாவத்தை செய்கிறவர்களை பார்த்து, பாவத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர்கள் அல்ல, அவர்களுக்குள் இருக்கிற அந்த பாவ செயல்களை கண்டிக்க பலன் கொடுக்கும். ஏன் விசுவாசிகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேணும்? 2 காரணம். 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 2ஆவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்கு ஒருவருக்கு வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியின் அபிஷேகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு சில சமயங்களில் சாத்தான் பாவ செயல்களை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டார்கள். தேவன் நமக்கு உதவி செய்வராக. அப்ப ஆவியின் வலிமை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் என்னத்தை செய்கிறது என்றால், பாவத்தை கண்டித்து உணர்த்தவும், பாவத்தை செய்கிறவர்களை பார்த்து தைரியமாய் அவர்களோடு பேச நம்மை பலம் ஊட்டுகிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. 2ஆவதாக இந்த ஆவியின் வலிமை என்னத்தை செய்கிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஆவியின் வல்லமை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அது உடல் சார்ந்த வல்லமை பார்க்கிலும் ஆவின் வல்லமை மகத்துவமாய் இருக்கும். அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, ஆவின் வல்லமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, உடல் சார்ந்த வல்லமை பார்க்கிலும் அந்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அத்த ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல வருடங்களுக்கு முன் ஒரு ஊழியர் ஒரு இடத்துல ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டார். அப்போ அங்கே இருந்த சிலர்கள் அந்த ஊழியர் எப்படி இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ மேடையில் எல்லா மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியரும் காரில் வந்து இறங்கினார்கள். இவர்களுக்கு முன்பாக எல்லாம் இறங்கினார்கள். அவர்களை பார்க்க எல்லாம் நல்ல பலசாலிகளாக இருந்தார்கள். அது பிறகு இவரும் அந்த கூட்டத்தில் பேச வேண்டியான, பாட வேண்டியான பிரசங்கியாரும் இறங்கி வந்தார். அப்போ அங்கிருந்த எல்லா வாலண்டியர்ஸில் ஒருவர் பார்த்து, பிரசங்கியார் எங்கே, அவர் இன்னும் வரவில்லையா என்று பிரசங்கியார் கேட்டார்களாம். அப்பொழுது அந்த பிரசங்கியார் சொன்னாராம், நான் தான் இன்னார், இந்த பேருள்ள ஊழியர், இன்று நான் தான் பேச போகிறேன். அவர்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இந்த உலகம் என்னத்தை பார்க்கிறது என்றால் வெளி தோட்டத்தை பார்க்கிறது. அவர் ரொம்ப இன்னைக்கு வருத்தப்பட்டு அவர் சொன்னாராம், ஆமென், என்னை பார்க்க நான் ஒரு போல இருந்தாலும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. நான் சரீர பலத்தினாலும் பெருமையினாலும் வரவில்லை, கர்த்தருடைய பலத்தினாலே நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஜபத்துடனே அந்த கூட்டத்தில் பேச ஆரம்பித்த உடனே தேவ மகிமை இறங்கி வந்தது. மக்கள் அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். அநேக மக்கள் தங்கள் பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த நாளின் கூட்டத்தில் வந்தது. அருமையான தேவ ஜனமே, அதனாலே உடல் சார்ந்த வல்லமை, உடல் சார்ந்த பலத்தினாலே
ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியாது. ஆவியின் வலிமை உடல் சார்ந்த வல்லமை பார்க்கிறோம் மகத்துவமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்வராக. 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அன்புள்ள ஆண்டவர் சாமுவேலை ஈசாவின் வீட்டில் ஒருவர் அபிஷேகம் பண்ணபடி அனுப்புகிறார். சாமுவேல் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது ஈசா என்ன செய்கிறார்? தன்னுடைய மூத்த மகனை கொண்டு வருகிறார். அப்போ சாமுவேல் அவரை பார்த்து, அவருடைய வளர்ச்சியை பார்த்து, இவர்தான் ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ என்று அபிஷேகம் செய்ய போனாராம். கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னார், சாமுவேலே நில், நீ இவனை பார்க்கிறது போல நான் பார்க்கிறதில்லை, நீயோ இவனுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் இவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன், நான் இவனை புறக்கணித்து இருக்கிறேன் என்று சொன்னான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. வெளி தோற்றத்தை பார்த்து முடிவு செய்து விடாதீர்கள். அந்த மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமை அவர் பேசும் பொழுது உணர்ந்து நீங்க செவி கொடுப்பீர்களானா அந்த மனுஷனின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்த்தர் உதவி செய்வராக. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆவியின் வலிமை உடல் சார்ந்த வல்லமை பார்க்கிறோம் மகத்துவமாக இருக்கிறது. இதை நாம் எங்க வாசிக்கிறோம்? சகரியா 4 அதிகாரம் 6 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களிடத்தில் வரும் பொழுது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆவியின் வலிமை சரீர பலத்தை பார்க்கிறோம், அது மகத்துவமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், விசுவாச மக்களை பார்த்திருக்கிறேன். யார் மேலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவர்கள் பார்க்க பலசாலிகளாக இல்லை என்றாலும், அதிகமாய் படிக்காமல் போனாலும், அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசேஷ பலத்தினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வல்லமை இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அன்புள்ள ஆண்டவர் என்னுடைய தகப்பனை கர்நாடக மாநிலத்தில் ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பினார். என் தகப்பன் ஊழியத்தை செய்த நாட்களில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அநேக மக்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட வந்த மக்களுக்குள்ளே ஒரு சகோதரி, அவர் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர்களுக்கு இந்த காய்டர் என்று சொல்லுவார்கள், தொண்டையில கட்டி. அந்த கட்டி பிரச்சனை மூலமாக அவர்கள் நல்ல பேச முடியல, வலியோடு இருந்தார்கள். அநேக மருத்துவமனைக்கு சென்றார்கள், ஔஷதங்களை சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. கடைசிக்கு அப்படி உட்கார்ந்து விட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படிதானா என்று சோர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்நாட்களிலே தேவன் அந்த அன்பான அம்மாவர்களே குணமாக்கும்படியாக யாரோ ஒருவர் மூலமாக அவர் கேள்விப்பட்டார்கள், இந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுவீர்கள், ஆனால் அங்கே ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தில் அநேக மக்கள் வந்து ஜபத்தின் மூலமாக தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் ஏன் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் அதை கேட்டு, நாங்கள் இருக்கிற அந்த இடத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர், அந்த நாட்களில் பஸ் சரியாக வசதி இல்லை, ஆட்டோஸும் இல்லை, நடந்தே வந்தார்கள். நம்புங்கள், நான் அப்பொழுது சிறு பையனாக இருந்தேன், பார்த்தேன். நடந்தே வந்தார்கள். நடந்து வந்து அந்த நாளில் அவருடைய பிரச்சனை சொன்ன பின்பு, அந்த கூட்டத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு ஜெபம் பண்ணின பின்பு கர்த்தர் அதை குணமாக்கி விட்டார். அந்த காய்டர், அந்த தொண்டில் இருந்த கட்டி குணமாயிற்று. அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கே போகலை, படிப்பே தெரியாது, ரட்சிக்கப்பட்டார்கள். தங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள், சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வந்தார்கள். அன்புள்ள ஆண்டவர் அந்த அருமையான அம்மா அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு வருவார்களானால் அந்த ஆராதனை வந்து ஆராதிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கும். அவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 55 வயதுக்கு மேல்தான் வயதுள்ளவர்களாக இருந்தார்கள். அவ்வளோ ஒரு வல்லமை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த ஆவியின் வல்லமை அவர் என்ன செய்தது தெரியுங்களா?
கன்னட பைபிளை அவர்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வார்த்தை கூட்டி பள்ளிக்கூடத்திற்கே போகவில்லை. never had been to the school. when the Spirit of God came upon her, the Lord taught her. The Lord taught her. She started reading the Bible. Every day, day after day, day after day. The Lord gave her wisdom. The Lord gave her utterances. The Lord opened her mind. What happened in her life? She started reading Bible thoroughly. வேதத்தை நல்லா வாசிக்க கற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, கையில் வேதத்தை பிடித்து கொண்டு ஊழியத்தை செய்ய புறப்பட்டார்கள். படிப்பில்லாதவர்கள், ஸ்கூலுக்கு செல்லாதவர்கள், தேவன் ஞானத்தை கொடுத்தால் அந்த ஆவியின் வல்லமை வேதத்தை நல்ல வாசிக்க கற்றுக்கொண்டு அநேக இடங்களில் ஊழியத்தை செய்து, ஹைதராபாத் அந்த சிட்டியில் அநேக படித்தவருடைய வீட்டுக்கு சென்று வேதத்தை வாசி அவர்களுக்கு சொல்லி அநேக மக்கள் தொடப்பட்டார்கள். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரீர பலத்தினாலே, படிப்பின் அறிவினாலே, அனுபவத்தினாலே அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். ஆவினால் ஆகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசியே, தெய்வ பிள்ளையே, இந்த கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் வேதத்தை படிக்க முடியலையே, நான் வேதத்தை வாசிக்க முடியாதா, ஆமென், எனக்குள்ள பலன் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று இந்த செய்தி முடிவுக்குள்ள முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேள். ஆண்டவரே, அந்த ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க, அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நான் சரீரத்தினாலே ஆமென் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. எனக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கட்டும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கண்டித்து உணர்த்தட்டும். அப்பொழுது ஆவியின் வல்லமையினாலே நான் ஜீவிப்பேன் என்று நீங்கள் ஜபிப்பீர்களானா, கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆவியினால் உங்களை நிரப்புவார். இந்த ஆவியினாலே நிரப்புவார். ஓசையா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: யூதாவின் வம்சத்தாருக்கு நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களே ரட்சிப்பேன் என்றார். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரீர சார்ந்த வல்லமை அல்ல, வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க. வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெறவில்லை என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றே முழங்கால் படிட்டு ஆண்டவரே இடத்துல கேட்பாயாக, அந்த பரிசுத்த ஆவி எனக்கு நீங்க தாங்க, பரிசுத்த ஆவியை தாங்க, என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் உங்க ஆவியினால். உங்க ஆவியினால் எனக்கு ஆவியின் வல்லமை வேண்டும். என் சரீர பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய இயலாது, பலன் போதாது. ஆவியின் பலத்தை தாங்க, ஆவியின் பலத்தை தாங்க. கேட்கும் பொழுது வேதத்தில் சொன்னபடியே கேட்கிற யாவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்தில் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அனுகிரகம் பண்ணுவாராக. அப்போ இரண்டாவதாக, ஆவியின் வல்லமை சரீரத்தை சார்ந்த வல்லமை பார்க்கிலும் மகத்துவமாக இருக்கிறது, மகத்துவமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் இறங்கி வருகிறாரோ அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானா ஒரு வல்லமை பார்க்க முடியும், ஒரு பலனை பார்க்க முடியும். அதனாலே தான் இந்த செய்தி நான் உங்களுக்கு ஆயத்த பண்ணி பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாத்தான் எந்த வழியாய் வரான் உங்களுக்கு தெரியாது, எந்த சோதனை கொண்டு வரான் உங்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். ஆனால் அந்த ஆவின் அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தால், அந்த ஆவின் வலிமை உங்களுக்குள்ளே இருந்தால், அவன் எந்த தந்திரங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சூழ்ச்சி செய்து கொண்டு வந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் போதிப்பார், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், எதிர்த்து நில், எதிர்த்து நில், இதற்கு சம்மதிக்க வேண்டாம், இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எதிர்த்து நில். அந்த வல்லம் உங்களுக்குள்ள அந்த காரியத்தை எதிர்த்து நிற்க செய்யும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் ஆவியிலே வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்.
ஆவி வலிமை நிறைந்தவர்களாக இருக்கணும். சாத்தானை மேற்கொள்ள ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க. ரோமருக்கு எழுதின 20 நம்ம வாசிக்கிறோம், மாமிச சிந்தையுள்ளவர்களா இல்லாதபடி ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஆவியின் அபிஷேகம் ஒருவர் மேல் இருக்கின்றால், ஆவியின் வல்லமை ஒருக்குள்ளே இருக்கின்றால், அவர் ஆண்டவரை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், கர்த்தருடைய வசனத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், தேவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வல்லமை அவர்களுக்குள்ளே இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் மேலே வெறுப்பை கொடுத்து ஆண்டவருக்காய் வாழுவார்கள். கர்த்தர் உதவி செய்வராக. மூன்றாவதாக, இந்த ஆவியின் வலிமை என்னத்தை செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம் யாவர்களுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரி. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். ஆண்டவர் இயேசு நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அது செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றி, அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றி அது செய்ய நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மாமிசத்திற்கு ஏற்றபடி நடவாமல், மாமிச காரியங்களுக்கு அடிமையாய், மாமிசம் ஆள ஒப்புக்கொடாமல், கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள் வைத்து கொண்டு, ஆவியானவர் கேட்கும் பொழுது ஆவியானவர் ஆளுவா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:14 வாசிக்கும் பொழுது, ஜீசஸ் இஸ் த சுப்ரீம் example for us. Jesus is the supreme example for us. We read in Luke chapter 4:14. லூக்கா 4:14 வாசிக்கிறோம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. ஆண்டவருடைய நாமத்திற்கு பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானத்தை எடுத்து அவர் கரையில் வரும் பொழுது அங்கிருந்த யாவர்களும் ஒரு சத்தத்தை கேட்டார்கள். வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த சத்தத்தோட புறாவை போல அவர் மேல் இறங்கி வந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அன்புள்ள ஆண்டவராக இயேசு தேவகுமாரனாய் இருந்தாலும், தேவனால் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவராய் இருந்தாலும், நம் யாவர்களுக்கும் முன்மாதிரியாக அவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையாய் இருந்தது, அவர் மேல் வந்தது என்று சொன்னால், இன்னும் நம்மேல் எவ்வளவு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும், இன்னும் எவ்வளவு ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, அவர் தன் பலத்தினாலே செல்லவில்லை, ஆவியானவருடைய பலன் அவருக்குள் இருந்தது. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்க, அவர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிற நீங்கள், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் மேல் இறங்கி வந்த அந்த ஆவியானவர் என் மேல் இறங்கி வரட்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆவியின் வலிமைக்கு நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்திற்கு வருகிறதுக்கு முன் 30 வருடங்கள் பெற்றோர்களோடு இருந்தார். அற்புதங்கள் நடக்கவில்லை. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஆனால் எப்போ ஞானஸ்நானத்தை பெற்றாரோ, அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் போல இறங்கி வந்து, அவர் ஆவியின் பலத்தினாலே 40 நாள் உபவாசம் இருக்கும்படி வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லுகிறது. அவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுவோம். அவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு பக்தன் பாடினது போல, இயேசுவின் பின்னே போகுவேன், இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. உலகத்திற்கு பின்னே போகாதீர்கள், அது உங்களை எங்கே கொண்டு போய்விடும். இயேசுக்கு பின்னே நீங்கள் செல்வீர்களானா, இயேசுவை பின் தொடர்வீர்களானா, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பா. பரலோகத்திற்கு போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க.
பக்தன் பாடினது போல உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். Lord Jesus, I will set you before my life. I will follow you. I will not run after anything. I will come behind you. Come behind you. Lead me. If you say so today, the Lord would love to hear your word, and He will be your leader, your example, your Lord, your Savior, your healing. தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக. இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்பாக நல்ல ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வோம். ஆவியானுடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டு ஊழியத்திற்கு சென்றார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் இங்கு பார்க்கும் பொழுது வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அந்த ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமே என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் நடத்துவார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரீரத்தினாலே மாமிசத்தினாலே ஆளப்பட விரும்பாதீர்கள். மாமிசத்தின் கிரியைகள் மரணம். ஆனால் அந்த சரித்திற்குள்ள ஆவியானவர் இருப்பார் என்றால் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். எங்கே செல்லு, அங்கே செல்லு, எந்த காரியத்தை செய்ய என்று ஏவிக்கொண்டே இருப்பார். தேவனுடைய காரியங்களை செய்ய ஊக்க வைத்துக் கொண்டே இருப்பார். இன்று காலை இந்த ஆவியானவர் உன்னை ஊக்க வைப்பாராக. ஆண்டவர் இயேசுவை நடத்தினது போல உன்னை நடத்துவாராக. ஆண்டவர் இயேசுவை நடத்தினது போல நம்மை நடத்துவாராக. மாமிச காரியங்களுக்கு நாம் செவி கொடாமல், மாமிசக்குரிய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் ஆவியானவருக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜீசஸ் ரிட்டர்ன் ஃபுல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் ஃப்ரம் கேலிலி. அவர் எங்க போனாலும் ஆவியானவர் அவரை நடத்தினார். அன்று அவரை நடத்தினார். அந்த ஆவியானவர் தான் இன்று நம்மை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக நீ சொல்லுவாயா, ஆம் பரிசுத்த ஆவியானவரே வாங்க, இப்போ வாங்க, என்னை நிரப்புங்க. சரீரத்திற்குரிய எல்லா காரியங்கள் ஒளியட்டும். நான் ஆவிக்கேற்றபடி நடக்கட்டும். ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சரீர கிரியைகளே நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா சரீரத்திற்குரிய காரியங்கள், மாமிசத்திற்குரிய காரியங்களை மேற்கொள்ள பலனை கொடுப்பா. நான்காவதாக இந்த ஆவியானுடைய வலிமை, இந்த ஆவியின் வலிமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களே என்ன செய்யும் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், அதிகாரத்துடன் பேச நமக்கு ஒரு தைரியத்தை தரும். The spiritual power will make man or enables man to speak with authority. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களை நீங்கள் சந்திப்பீர்களானா ஆளை பார்க்கும்போது பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது வாய் திறந்தாலே அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை நிறைந்ததாகும். ஏனென்றால் அந்த ஆவியின் வல்லமை அவர்களை பேசும்படியாக அதிகாரத்தை கொடுக்கிறது. A word of authority, அதிகாரமான வார்த்தைகளை பேச செய்யும். எந்த காரியத்தோடு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், ஒப்புரவாகவே மாட்டோம். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த அதிகாரத்தை கொடுப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசி குடும்பமே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டிருந்தா இந்த ஆவியானுடைய வல்லமை உனக்குள்ளே இருந்து அதிகாரத்துடன் பேச செய்யும். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானத்தை எடுத்து 40 நாள் அபிஷேகம் பெற்று உபவாசம் இருந்து அந்த ஆவியிலே அவர் வரும் பொழுது சாத்தான் போனான். 40 நாள் உபவாசம்
முடிந்த பின்பு சாத்தான் போகிறான், எதிர்க்கு போகிறான், சோதிக்க போகிறான். அவன் சோதனைக்காரன். அவனுக்கு நல்ல தெரியும் ஆண்டவர் இயேசு அவன் பசியாய் இருந்தார் என்று. பாருங்க அவன் எப்படி சொல்லுகிறான், இந்த கற்கள் எல்லாம் அப்பமாய் மாற்றும், இந்த கற்கள் அப்பமாகட்டும். ஆண்டவர் என்ன செய்தா, அவனுடைய மெதுவாக பேசல, அமைதியாக பேசல. அவனுக்கு சொன்னார், அந்த 3 தடவை அந்த சோதனைகளை சொல்லி அப்பாலே போ சாத்தானே. என்ன செய்தது ஆண்டவர் இயேசுவை அந்த வார்த்தை சொல்ல, அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அந்த ஆண்டவர் இயேசுக்கு அந்த சோதனை என்றா, இன்று உங்களுக்கும் எனக்கும் சாத்தான் சோதனைகளை கொண்டு வராமல் இருப்பானா? அவன் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது அவனோட அதிகாரமாய் பேச வேண்டும். ஒருவரும் சாத்தானே ப்ளீஸ் பண்ணவே கூடாது, சாத்தானே தயவு செய்து போயிடுன்னு சொல்லக்கூடாது. அவனை சொன்னோம், அப்பாலே போ சாத்தானே, நான் தேவ பிள்ளையாய் இருக்கிறேன். I am a child of God. I have an authority. I have an authority given by God. You cannot trespass in my life. God has an authority. He has given me an authority to rebuke you. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவின் இந்த வல்லமை அதிகாரத்தோட பேச செய்யும், அதிகாரத்தோட பேசப்படும். அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆவின் வலிமை மிகுந்த பலத்தோடு அதிகாரத்தோடும் பேச வைக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நல்ல கவனமாக கேளுங்க. ஆவின் வலிமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், மிகுந்த பலத்தோடும் அதிகாரத்தோடும் பேச வைக்கும், பேச வைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 33 வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த இடத்தில் அப்போஸ்தலர்கள் பேதுரு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்தலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் மிகுந்த பலத்துடன் சாட்சி கொடுத்தார்கள். யாரெல்லாம் இருந்தார்கள்? பேதுரு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். பேதுரு குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு என்ன செய்தா, ஜனங்களுக்கு பயந்து ஒரு சின்ன அந்த வேலைக்காரி அந்த சிறு பிள்ளை பார்த்து, ஆண்டவர் இயேசு எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாயோ எனக்கு அது புரியவில்லை, ஆணையிட்டார், மறுதளித்தார். ஆனா அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சந்தித்து, நீங்கள் எருசலேமுக்கு போய் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக காத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்டு இருந்த கூட்டத்தில் இருந்தபடினாலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே அவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கூட்டி இருக்கும் பொழுது பலத்த காற்று வீசுவது போல சடதிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததினாலே அவர்கள் எல்லாம் பலனை பெற்றுக்கொண்டார்கள், ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவின் பலனை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு எந்த பேதுரு, ஆண்டவர் இயேசு எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்லுகிறாயோ எனக்கு புரியல என்று சொன்னவர், அவருக்குள் இந்த ஆவியானவருடைய வல்லமை நிரம்பினபடினால் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஆமென் அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த பலத்தோடு, மிகுந்த பலத்தோடு அந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே நிரப்பப்பட்டு, ஆவின் வலிமையினாலே நிரப்பப்பட்டு ஊழியத்தை செய்த அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களுக்கு எங்கே இருந்து இந்த ஞானம் வந்தது? இவர்கள் எங்கே படித்தார்கள்? மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவா? இவர்களுக்கு இந்த வல்லமை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவின் வலிமை உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் மிகுந்த பலத்தோடு ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சியா சொல்ல முடியும், நிற்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வராக. அன்று பேதுருவின் வாழ்விலே அந்த ஆவின் வலிமை இருந்து ஆவின் வல்லமையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாட்சி சொன்னார் என்றால், இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், நாம் அனைவரும் இன்னும் எவ்வளோ மிகுந்த பலத்தோடு ஆண்டவர் இயேசுக்கு நம்முடைய தேசத்தில் சாட்சியா இருக்க வேண்டும், சமுதாயத்தில் சாட்சியா இருக்க வேண்டும், குடும்பத்தில் சாட்சியா இருக்க வேண்டும், நண்பர்களின் மத்தியில் சாட்சியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை நாம் பிறர்களுக்கு பிரதிபலிக்கிறோம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார், உதவி செய்வார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆமென் அவர்களுக்கு மிகுந்த பலம் இருந்தது, மிகுந்த பலம்.
சரீர பலம் எல்லாம் போயிடுச்சு. சரீர பலத்தினாலே சொன்னார், I do not know what you are talking about. அந்த ஆவியின் பலன் வந்த உடனே சரீரம் என்ன ஆனாலும் சரியே, எதற்காகவும் நான் ஆண்டவர் குறித்து சாட்சியா இருக்க வேண்டும் என்று மிகுந்த பலத்தோட ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தார்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவும் அப்போஸ்தலர் 1:8 சொன்னான், நீங்க அப்படி சாட்சிக்கு போயிடாதீங்க, எனக்கு சாட்சியா இருக்க முடியாது, எதிர்ப்புகள் வரலாம். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள இல்லை என்றால் அந்த எதிர்ப்புகளை பார்த்து பயந்து ஓடி விடுவீர்கள். அதனால நீங்க போய் அங்க தங்கிருங்க. வாக்களிக்கப்பட்ட அந்த ஆவி வரும். பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 4:33 நிறைவேறினது. ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானா, ஆவின் வல்லமையோடு இருப்பீர்களானா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். உங்க குடும்பங்களை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். உங்க குடும்பம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நின்று பயப்படாமல் தைரியத்தோடு பேச வேண்டும். பேசுகிறது நீங்க அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து உங்களை பேச வைக்கிறதும் உச்சரிப்பு தரும். தேவன் உதவி செய்வராங்க. ஆவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. மக்கள் இடத்துல தைரியமாக உங்களை பேச வைக்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வலிமை அடுத்தபடியாக என்ன செய்யும் என்று சொன்னா, அற்புதங்கள் நடக்கின்ற செல்வாக்கினாலே வாழ்க்கை நிரப்புகிறதாம். பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கின்ற செயல்களினாலே அந்த வாழ்க்கையை நிரப்புகிறதா. feels life with healing influences. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிரம்பின ஒரு விசுவாசியின் இடத்துல நீங்க போகும் பொழுது, பலவீனமாய் போகும் பொழுது, அவரிடத்தில் அந்த வல்லமை இன்னொருவரை என்ன செய்கிறது என்று சொன்னா, அவர்களுக்கு ஆமென் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லி சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாய், கர்த்தர் செய்வார் என்று சொல்ல அவர்களை ஏவி அந்த வார்த்தைகள் கேட்கிற அந்த நபரரை ஒரு அற்புதங்களை செய்ய ஒரு பலமூட்டுகிறதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? தேவ வல்லமை எனக்குள்ளே இருக்கு என்று சொல்லுவீங்களா? ஆவிலே வலிமையா இருக்கு என்று சொல்லுவீங்களா? வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது, சுகவீனர்களை பார்க்கும் பொழுது, பாவத்தில் செயல்படுகிறவர்களை பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும் பொழுது, ஆமே அந்த ஆவியின் உங்களுக்குள்ளே ஏவும் பொழுது ஒரு சாட்சியா இல்லைங்க. அவர்களுக்கு நீங்க ஒரு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அது நிச்சயமாக நடைபெறும். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவன் நிச்சயமாக செயல்படுவான். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:11-12 இங்க நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களின் மூலமாக, பயந்தவர்களின் மூலமாக, பயந்து ஓடினவர்கள் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தது. God wrought special miracles by the hands of Paul, who was a persecuting the believers of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களே துன்பப்படுத்தி கொண்டிருந்த, சாகடித்து கொண்டிருந்த இந்த பவுலை கர்த்தர் சந்தித்து பேசி தன் ஜீவியத்தை மாற்றி அவருக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தபடினாலே இந்த பவுல் அப்போஸ்தலர் தனக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வல்லமையினாலே அநேக அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இன்று உங்களை பயன்படுத்த விரும்புகிறபடினால்தான் இந்த செய்தியை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டுடைய செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் ஒவ்வொரு வாரம் நிரம்பி கொண்டிருக்கிறீர்களா? ஆமை, அதை அடக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். பயன்பட வேண்டும், எழும்பி பயன்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும். அப்பொழுது மக்கள் ஆண்டவர் இயேசுவை அறிவார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:11 வாசிக்கும் பொழுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார்.
அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆமென். பவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? தேவன் அவரை ரட்சிக்கும் பொழுது அவன் நல்ல காரியத்திற்கு போய்கொண்டுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களெல்லாம் பிடித்து கொண்டு வந்து அவர்களை சிறைச்சாலையில் போட்டு கொல்ல திட்டமிட்டு சென்று கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சவுலே தேவன் நடு வீதியிலே சந்தித்தார். சவுலே சவுலே, ஹல்லேலூயா. அப்ப அவர் பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே யார் என்று சொல்லும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த வார்த்தையினாலே சவுலை சந்தித்து தேவன் அவரை மாற்றி, அவரை பவுலாய் மாற்றி, ஆமென், ஆண்டவர் இயேசுக்கென்று பெரிய காரியங்களை செய்தார். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலுடைய கைகளினாலே அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்று உன்னுடைய கைகளினாலும் அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். சமர்ப்பணம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் அபிஷேகம் இல்லாமல், ஆவியுடைய நடத்துதல் இல்லாமல் எங்கேயும் போகாதீர்கள். எதை செய்ய உங்க ஒப்புக்கூடாதீங்க. அது முடிவு பயங்கரமாக இருக்கும். அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுலின் கைகளினாலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். விசேஷித்த காரியங்களை செய்தார். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனுடைய நாமம் மகிமை பெற்றது. என் நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இந்த செய்தியை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்க இருக்கிற இடங்களில், நீங்க உங்க வீடு எங்க இருக்கிறதோ அந்த வீட்டை சூழ்ந்திருக்கிற வீடுகளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உங்களுடைய நோக்கம் அதுதான் இருக்கணும். நான் வாழ்ந்தேன், என் குடும்பம் வாழ்ந்தது, ரட்சிக்கப்பட்டும் சர்ச்சுக்கு போகிறோம் அல்ல. அது தன்னிலம். என்னை போல குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், என்னை போல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நான் பெற்ற அந்த ஆவின் அபிஷேகத்தை மக்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று ஜபத்துடனே செய்யப்படுவது கர்த்தர் ஆவின் வல்லமை கொடுத்து உங்களை பயன்படுத்துவார். எனக்கு சரீர பலன் உண்டு, படிப்பின் பலன் உண்டு, பண பலன் உண்டு, மக்கள் பலன் உண்டு, உத்தியோக பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அது கடைசி வரை இருக்காது. அந்த தாட்ஸ் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் படிப்பினாலும் அல்ல, இந்த உலகத்தின் எந்த காரியங்களினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும், ஆவின் வல்லமையினால் ஆகும். தேவன் நமக்கு உதவி செய்வராக. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாலைகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகாரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயன. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் இருந்த அந்த ஆவியின் வல்லமை என்ன செய்தது? சரீரத்தில் இருந்து ஆமென் அவர் போட்டுக்கொண்டிருந்த அந்த உருமாலுகள் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிஸ்தர்கள் மேலே போடும் பொழுது வியாதிஸ்தர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவுக்குள் இந்த ஆவி இருந்தபடினாலே பேதுருவின் மூலமாக ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தார்கள். பேதுரு மேல் இருந்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை, பவுலின் மேல் இருந்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை, ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் மேல் இருந்த ஆவின் வல்லமை அபிஷேகம் இன்று எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. என்னை நிரப்புங்க, ஆவினாலே நிரப்புங்க, ஆவில என்னை பலப்படுத்துங்க. ஆவின் வல்லமை நான் ஜீவிக்க விரும்புகிறேன். என் சரீர பலத்தினால அல்ல, இந்த உலகத்திற்குரிய பலத்தினால அல்ல, ஆண்டவரே என்னை ஆவின் பலத்தினாலே நிரப்புங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆவின் அபிஷேகத்தை கொடுப்பா. பலத்தால் நிரப்பப்படுவீங்க. ஆவில வல்லமையுள்ளவர்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்வீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் மகிமை அடைவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யாரெல்லாம் பெறவில்லையோ, ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆவிக்குரிய சபைக்கு சென்று பரிசுத்தாவின் அபிஷேகம் யாரெல்லாம் பெறவில்லையோ, இன்று உன்னுடைய சமயம். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you today. Receive the Holy Spirit. Ask the Lord to fill you with the Holy Spirit. பரிசுத்த ஆவினாலே என்னை நிரப்புங்க. ஆவி கேட்டபடி நடக்கணும். ஆவின் சிந்தையை தாங்க, ஆவின் வல்லமை தாங்க. உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை நான் செய்யணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் இன்று உங்களை ஆவியாலே நிரப்புவா. ஆவியின் வல்லமையில நிரம்பி ஆண்டவருக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று
இருந்த வார்த்தைகளை அடியானின் மூலமாக இவர்களுக்கு சொன்னிருப்பா. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு சென்று தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை என்றால் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கவும் தேவனுக்கென்று வல்லமையாக பயன்படவும் அது கூடாத காரியம் என்று இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொண்டார்கள். தகப்பனே, வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம் அப்பா. ஆமென். ஆவிக்குரிய வல்லமை என்ன செய்கிறது என்று அன்றே நாங்கள் 5 காரியங்களை பார்த்தோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை பாவத்தை கண்டித்து ஆண்டவரே சொல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். இது குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரே இந்த பாவம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விடும் என்று தைரியமாய் சொல்ல அவர்களையும் பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அந்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இரண்டாவதாக ஆண்டவரே, இந்த ஆவின் வலிமை மக்களுக்கு என்ன செய்கிறது என்றால் சரீர சார்ந்த வல்லமை பார்க்கிறோம் மகத்துவமான பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. தகப்பனே, இப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த ஆவின் வல்லமை கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் எந்த வல்லமை குறித்து மேன்மை பாராட்டாதபடி அப்பா. ஆமென். வேதத்தில் வாசித்தது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியினாலாகும், எனக்குள் இருக்கிற ஆவியானவன் நடத்துவார் என்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லத்தக்கதாக ஆவின் அபிஷேகத்தை நீங்க கொடுக்கணும் என்று ஜெபிக்க. அன்புள்ள இயேசு சுவாமி, 2000 வருடங்களுக்கு முன் இந்த உலகத்தில் எங்களுக்காக மனுஷகுமாரனாய் நீர் வந்த ஆண்டவரே, அமப்பா ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உங்கள் மேல் ஆண்டவரே புறாவை போல இந்த அபிஷேகம் ஆவியானவர் வந்த பின்பப்பா பலத்தினாலே ஊழியத்தை செய்தீங்க என்று நாங்கள் வாசித்தோம். நான் இப்பொழுதும் ஜபிக்க இந்த செய்தியை கேட்டு இந்த ஜபத்தில் முழங்கால் படிட்டிருக்கிறப்பா எல்லாம் குடும்பங்களப்பா, தேவ பிள்ளைகளப்பா, வாலிபர்கள் இந்த ஆவியை வாஞ்சிக்கட்டும். பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணோம். வருகிற நாட்கள் மிகவும் கடினமாய் இருக்க போகிறது. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றா, கர்த்தருக்கு பிடித்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றா சரீர பலத்தினாலே வாழ முடியாதப்பா. பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். ஏன்னா நீங்க சொன்னீங்களப்பா, மேன் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி சகல சத்தியங்களிலே நடத்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த அன்பான மக்களுக்கு என்று சொல்லி ஜபிக்க, சத்திய ஆவியானவர் இந்த மக்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, மக்களை நீங்க அபிஷேகம் பண்ணி இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்க. இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஒவ்வொரு நாளும் தாங்கள் வாழ தேவையான உடைய வல்லமை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க. சரீர பலத்தினால் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவின் வல்லமை நீங்க கொடுத்து நடத்த வேண்டும். இந்த செய்தியை கேட்ட யாவர்களுக்காக ஜெபிக்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வாய்க்க செய்து ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மறுபடியும் அப்பா, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேணும். விரைவில் எல்லா ஆலயங்கள் திறக்கப்பட்டு நல்ல அபிஷேகம் நிறைந்த ஆராதனைகள் நடைபெற கர்த்தர் தாமே கிருபை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்க. அன்பான நம்முடைய பிள்ளைகள் அப்பா, எல்லா தொற்றுக்கு விலக்கி இதுவரை காத்து கொண்டவர் தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. சாத்தானுடைய திட்டங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்து பாதுகாத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.